வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்எல் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்றே ரிலீஸ் ஆகிடுச்சு, வீடியோ போட முடியல. சரி, அதான் இன்றைக்கி வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதாவது ஐஎஸ்எல் வந்து 14ஆம் தேதி ஆரம்பித்தாலும் நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா February 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு ஓப்பனிங் கேம் ஆரம்பிக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கேம் வீக்கில் கடைசி கேம் நமக்கு தான். ஸோ இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸுங்க. இன்னும் 2-3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஆரம்பிச்சிடும். சென்னை எஃப்சிக்கு மொத்தம், அதாவது இந்த வருஷம் எல்லாருக்குமே தெரியும் 26 மேட்ச் நடக்க வேண்டியதாக இருந்தது ஐஎஸ்எல்லு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 13 மேட்ச் தான் பர் டீமுக்கு. ஸோ சென்னை எஃப்சிக்கும் சரி, மொத்தமாக 13 கேம் தான். அதில் வந்து மொத்தம் 6 ஹோம் கேமு, 7 அவே கேம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி போய் ஆட போகுது. ஸோ யார் கூடலாம் சென்னை எஃப்சி ஆடுதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். மொதல் கேம் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி கூட தான் நம்மளுக்கு மொதல் கேமு. அதாவது காலங்காலமாக அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் ஜெயிக்கவே இல்லை அப்படின்ற பேர் இருக்குது. அதை இந்த சீசனாச்சும் நம்ம உடைப்போம் ஓப்பனிங் கேம்லேயே அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சுறாங்க சென்னை எஃப்சிக்கு. ஸோ ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க, சென்னை எஃப்சி இந்த வருஷம் கண்டிப்பாக மும்பை சிட்டியை தோக்கடிக்கும் அப்படின்னு. அது இந்த சீசன் வெறும் ஒரே ஒரு கேம் தான் விட்டா முடிஞ்சுது. அந்த ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். இந்த கடைசியாக 2020 லூசியன் கோயா நடித்த கோல் அப்போ தான் மும்பை சிட்டியை நம்ம தோக்கடித்தோம், மறந்தே போயிடாதீங்க. ஸோ நம்மளோட பரம எதிரியான மும்பை சிட்டி எஃப்சி கூட தான் மொதல் கேமே நமக்கு ஆரம்பிக்குது. அது ஒரு அவே கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைட்டில் அடிக்க போகிற டீமான மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை தான் நம்ம செகண்ட் கேம் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு அவே கேமு. அதுக்கப்புறம் ஒடிஷா எஃப்சி, அதாவது அவங்களும் அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லை, ஆனால் ஒடிஷா எஃப்சி கூட தான் நம்ம தேர்ட் கேம் March 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் March 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் டே. கேலண்டர்லாம் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி நம்ம ரைவல்ஸான டர்பி, சதர்ன் டர்பி அப்படின்ற சென்னை எஃப்சி வர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா March 1ஆம் தேதி இல்லை, March 7ஆம் தேதி. அதாவது அவே கேம் தான் அதுவும். ஆனால் ஸோ அந்த கேமுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த வருஷம் கேபிஎஸ்சி என்ன தான் பிளேயர்ஸை விட்டாலும் பட்டு பிட்டுன்னு திரும்பவும் சைனிங்ஸ்லாம் பங்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சென்னை எஃப்சி வந்து ஒரே ஒரு பிளேயரு, அது இந்தியன் பிளேயர் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வரும், கூடிய சீக்கிரம் வரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் வி கோ 13ஆம் தேதி, March 13ஆம் தேதி நம்மளோட மொதல் ஹோம் கேம் பார்த்தீங்கன்னா வருது. கைஸ் எல்லாரும் வந்துடுங்க. நானும் கண்டிப்பாக March 13ஆம் தேதி ஸ்டேடியமில் கண்டிப்பாக இருப்பேன், எப்படியாச்சும் வந்துடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துடுங்க. சென்னை எஃப்சி நல்லா ஆடும், நம்பிக்கையோடு வாங்க. நல்லா ஆடலனாலும் வாங்க, பரவாயில்ல, வேறு வழி இல்லைங்க, வாங்குங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பிக்கையோடு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா ஆடும். வேறு எல்லோரும் வந்துடுங்க. எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, March 13ஆம் தேதி முகமதம் கூட நம்மளோட மொதல் ஹோம் கேம் ஆட போகிறோம். லாஸ்ட் சீசனும் அவங்கள தான் ஃபேஸ் பண்ணோம். லாஸ்ட் சீசன் நம்ம தோற்றோம், ஆனால் இந்த சீசன் ஜெயிப்போம் நம்பிக்கையோடு போவோம். அதே மாதிரி ரெண்டாவது இது தொடர்ந்து, அதாவது March 13ஆம் தேதியிலேருந்து April 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ஹோம் கேம்ஸ் தான். ஸோ அந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் நம்மளால் மேட்ச் ஸ்டேடியமில் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு மந்த்துக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் முடியுதோ சென்னை எஃப்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மொத்தம் ஒரு 5 கேம் பார்த்தீங்கன்னா ஆடுது. ஃபஸ்ட்டு முகமதம் கூட 13ஆம் தேதி, அப்புறம் March 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா, அது ஒரு பிக் டீமு. அதுக்கப்புறம் April 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்டர்காசி, புது டீமு, வரவேற்று அடிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அபாஸ் டீமு. நம்மளும் எது ஈஸியாலாம் எடுத்துடக்கூடாது. April 11ஆம் தேதி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியும் இப்போதைக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு டீமாக தான் இருக்குது இந்த சீசனில். ஸோ April 11ஆம் தேதி இபிஎஃப்சி, April 17ஆம் தேதி ஸ்போர்ட்டிங் டெல்லி, அதுவும் ஒரு புது டீமு. ஹைதராபாத் எஃப்சி வந்து ரினியோவேட் பண்ணி அந்த டீம் வந்திருக்கு. ஸோ அதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 ஹோம் கேம் பார்த்திங்கன்னா முடியும். ஸோ இந்த 5 கேமில்
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்டேடியமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜம்ஷெட்பூர் எஃப்சி கூட ஒரு அவே கேம் ஏப்ரல் 25. மே 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் எஃப்சி கூட ஒரு அவே கேமு. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூடயும் இன்னொரு அவே கேமு மே 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் லீகோட கடைசி மேட்சான சென்னையின் எஃப்சி வர்சஸ் பெங்களூரு எஃப்சி இன்னொரு சதர்ன் டர்பி தான் ஐஎஸ்எல் குரூப் ஸ்டேஜ் ஃபிக்சர்ஸோட கடைசி கேமாக இருக்க போது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸோட ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிடல. அதுவும் இன்னும் எனக்கு தெரியல எப்படி இந்த வாட்டி வைக்க போகிறாங்க, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஆஸ் ஃபார் நவ் பிப்ரவரி 17ஆம் தேதி ஆரம்பித்து மே 17ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்தில் இந்த சீசன் முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 மாதம்தான் நமக்கு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், வாங்க ஸ்டேடியமுக்கு வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, டெலிகாஸ்ட் பற்றி ஒரு அப்டேட்டு கன்ஃபார்ம் இல்லை. ஆஸ் ஃபார் நவ் பேச்சு என்ன போகுதுன்னா, சோனியும் ஃபேன் கோடு தான் பிட்டில் டாப்பில் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு இது. ஃபேன் கோட் மட்டும் வாங்கிடக்கூடாதுங்க. ஏன்னா ஃபேன் கோடு வந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ திரும்ப வைப்பானுங்க அவனுங்க, அசிங்கமாக பண்ணுவானுங்க. ஸோ ஃபேன் கோடு மொபைலுக்கு, அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சோனி நெட்ஒர்க்ஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட் எட் கன்ஃபார்ம். ஸோ ஆஸ் ஃபார் நம்ம இதுதாங்க அப்டேட்ஸு. சென்னை என்எஃப்சி ஜெயிக்கும்னு நம்புவோம். சென்னை என்எஃப்சி டில் வி டை.